Hi guys, welcome back to Kittu's D vlog. இன்னைக்கு வந்து டே 4 இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் மலேசியன் ட்ரிப். ஸோ நம்ம இன்னைக்கு காலையிலே வந்து நல்லா சங்கீதாஸ்ல சாப்பிட்டுட்டு தெம்பா எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா ஜப்பான் பெட்டலிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு. இதுக்குள்ள நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கும். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னா எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் இது வந்து க்ரௌடே கிடையாது. நைட் டைம் தான் மோஸ்ட்லி இந்த இடம் வந்து பீக் க்ரௌடாக இருக்கும். ஸோ அரௌண்ட் ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock வந்தோம் அப்படின்னா பயங்கரமான ரஷ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஆமாம், நம்ம ஊரில் வந்து இந்த டி நகர் சவுக்கார்பேட் கடையெல்லாம் வச்சுருப்பாங்களா, ரோட்டு கடை, அந்த மாதிரி எல்லா கடையும் அப்படி தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், ஆனால் ஒன்று 10 ரூபான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, இன்னும் சில ஷாப்ஸ்லாம் இன்னும் ஓப்பனே பண்ணலை. சும்மா ஒரு இதுக்காக வேணால் மார்னிங் டைமில் வந்து வரலாம், ஒரு சும்மா ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்கு. லைக் என்னென்ன இருக்கு. இந்த கடை நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல. என்னது? கியூபேக்கெட்டா? இங்க பத்தியா லபுபு. வா பாப்போம், ஜாலியா இருக்கு. குட்டி குட்டியா பாருப்பா லபுபு பொம்மை. இதுதான் நம்ம லபுபு பொம்மை, இந்த பேய் பிடிச்ச பொம்மைன்னு சொல்றாங்கல்ல. ஒரு இதெல்லாம் நீங்க பாப் மார்ட்ல பார்க்கலாம். பாப் மார்ட்ல போய் பார்க்கணும்னு பார்த்தோம். பாப் மார்ட்லாம் கொஞ்சம் ஒரிஜினல்ஸ் அந்த கிடைக்குது. இங்கேயும் பாப் மார்ட்டோட அதே பொருள்லாம் வச்சிருக்கானுங்கப்பா. பாப் மார்ட்டோட டூப்ளிகேட் ஷாப் போல இது. இல்ல இது பாப் மார்ட் இது வச்சிருக்காங்க. ஓ, பாப் மார்ட்டோட பிராண்டும் வச்சிருக்காங்க. எனக்கு ஏதாவது இந்த போன வாட்டி வாங்கி கொடுத்த மாதிரி வாங்கி கொடுமா. ஆமா, அது வாங்கி ஏதோ குப்பையில கிடக்குற மாதிரி கிடக்குது. அது நல்லா தானே இருந்துச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு. சிங்கப்பூர்ல வாங்குனது. அது என்ன மினியான் வாங்குனியா? சோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. இது கியூட்டா இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு மட்டும் சொல்லிரு, அந்த மிருகத்தோட பேரு. இந்த மிருகத்தோட பேர்லாம் இல்ல, இது கியூட் குழந்தை. அந்த மிருகத்தோட பேர் சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த இது ஒண்ணு கிடையாது, நான் 2 வாங்கி தரேன். தெரியாதுன்னு தானே இந்த மாதிரி எல்லாம் கேக்குற. ஆப்வியஸ்லி. சரி, எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீ வந்து எனக்கு அது வாங்கி தரணும். கேபிபாரஸ். நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்கிதான். கேபிபாரஸ் யாரா நீ? தப்பு 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 தப்பு. இல்ல, எனக்கு தெரியாது. எங்கயோ பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க? கரெக்டா சொல்லணும் தானே சொன்னீங்க. எங்கயோ பார்த்து சொல்லியிருக்கேன். இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். கேபிபாரஸ். அப்ப கூட தப்பா தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பேரு வந்து கேபிபாரஸ் கிடையாது. இது பாரஸ் எப்படி வந்து கார்னிவாரஸ் அந்த மாதிரி, இது கேபிபாரஸ். அது வந்து ஹெர்பிவோரஸ். கார்னிவாரஸ் ஹெர்பிவோரஸ் மாதிரி தான். சரி, கார்னிவோரஸ் ஹெர்பிவோரஸ்னா என்ன அத சொல்லு. இந்த மாதிரி क्वेश्चन தான் முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. அப்படிங்கறியா? என்னப்பா இது 26 ringgits போட்டுருக்காங்க. இத்தனோண்டு பொம்மை. ஆமா, அநியாய விலை. 26 ringgitsனா எவ்வளவு? 550 ரூபாய். இது அத்தனோண்டு 500. இதுவே 15 ringgit-ஆ. நம்ம இங்க வந்து மேக்னெட் வாங்கிரலாமா பேசாம? இருக்கா மேக்னெட்? அதுக்கு தான் மெயினா வந்தோமே. ஒரு மலேசியன் மேக்னெட் நாங்க வந்து போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுறதுக்கு. ஆமா, ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுறதுக்கு நாங்க எங்களுக்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு எப்பயாச்சும் நாளை பின்ன அல்சைமர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்க போனோம்ல, நாங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். கத்தி சுமாரா இருக்கிற ரைடெல்லாம் சூப்பரா இருக்கிறன்ற கத்தி ரைடு எல்லாம் சுமார், ரொம்ப சுமார். கத்தவே நான் எங்கடி ரைட்ல கத்துனேன்? ஒரு ரைட்ல தான் கத்துனேன். அதுதான் எதுக்கு, ஆல்ரெடி நம்மளுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. ஸோ கைஸ், இங்கே தான் பில் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் இன்னும் எதுவுமே எடுக்கல பில் பண்ணல. இல்லை, நம்ம இன்னும் ஒரு சைடுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம். ஃபேன் வாங்கிக்கோவா? ஓ, இது ஆன் பண்ணி பாரு. ஆன் ஆகல. சார்ஜ் போட்டதா அலெக்ஸ்? நல்லா வருதா காத்து? ரொம்ப காஸ்ட்லி மக்களே. எதை எடுத்தாலும் 79, 59, 49. இதெல்லாம் தப்பு. நான் சொல்றேன் 41, 21, 38. இது பத்தியா கிட்ட இருக்கு. இது என்ன மேக்னெட் போலயே இல்லையா?
நானும் மேக்னெட் எங்கேயோ பார்க்குறேன், ஸ்டிக்கர்ஸ்லாம் விற்கிது, மேக்னெட் மட்டும் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம வந்த மெமரிஸை வந்து இப்படி எழுதி வச்சுக்கலாம், எழுதி வச்சுட்டு போயிடலாம். ஆனால் கொஞ்ச நாள் அவங்க போடுறாங்க. இங்கே பாருங்க, க்யூட்டாக இருக்கு. நைஸ் ஆர்டிஸ்ட் ஹசில் யாராவது ட்ரா பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், இங்கே பாருங்களேன், 2 முஸ்லீம் கேர்ள்ஸ், க்யூட்டாக இருக்குப்பா. ஸோ இவங்க வந்துட்டு எங்கள் விளாக் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு லைக் பண்ணணும். இது அவங்க வந்து எந்த கண்ட்ரினே தெரியல, நம்ம ஊருக்காரங்களே நம்ம விளாக பார்க்கலையா. இந்த மாதிரி நிறைய ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கும் என்னன்னா நம்மளும் எழுதி பண்ணலாம். அந்த இருக்கு எழுதவா கேன்லா இப்படி வந்து கொச்சுக்கு வைக்கணும். வரவே மாட்டேங்குது ஒழுங்காவே. வேற நம்ம என்ன எதுன்னு கிட்ட ஸ்டீவ்லாக எழுதி வச்சிடலாம்பா. ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து நாங்கள் எங்களுடைய ப்ரொமோஷனை வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்னோவேட்டிவ் ப்ரொமோஷன், அதெல்லாம் கரெக்டாக ஒட்டினா தான் ப்ரொமோஷன் ஆகும். இது கூடயே ஒட்டி வைக்கலாம், அப்போதான் எல்லாரும் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. யாரா இவனுக்கு எவ்வளோ நல்ல ஆர்ட் ஒர்க்கை வந்து மறைக்கிறானுங்க, கேவலவாதிங்க அப்படின்ட்டு. கரெக்டா? ஆமாம். இது மேக்னெட் போலடா, மேக்னெட். எப்படி? நீ அறிவாளிப்பா, நீ இன்டெலிஜென்ட். எஸ், அது எனக்கு தெரியும்பா. இந்த மாதிரி வந்து கிட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த பொம்மைங்க, டாய்ஸு, ஃபர் டாய்ஸு, ஹாட் வீல்ஸ் டாய்ஸு, சின்ன சின்ன பொருட்கள், மேக்னெட் மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸஸ், நிறைய ஷர்ட்ஸ் இருக்குது. இங்க பாருங்க, மினியேச்சர்ஸ். குட்டி ஸ்மால் வந்துட்டு 10, பெரிய பூனை வந்துட்டு 19, 90. எங்க வீட்டுல இருவேன்னு இருக்கான், எங்களுக்கு அந்த பூனை போதும். ஆஹா, இங்க பாருங்க, கிறிஸ்மஸ் தாத்தா. என்ன கைஸ் அது? சப்வேக்குள்ள போனோம் கைஸ். ஆக மொத்தம் எங்களால் வந்துட்டு ஒன்றுமே வாங்க முடியல. கரெக்ட். கொண்டு வந்த பட்ஜெட்டும் காலி ஆயிடுச்சு. பட்ஜெட் காலிலாம் ஆகிற அளவுக்குலாம் நாங்கள் செலவு பண்ணல. பட் இங்கே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. இதுவே 25 ringgits. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் தான், ஏதோ அத்தியாவசியமான பொருட்கள் மாதிரி தெரியும். அதே ஆமாம். ப்ளஸ் எல்லாமே ரொம்ப அநியாய எக்ஸ்பென்சிவ், கொள்ள ரேட்டு. எதையாவது வாங்கலான்னு பார்த்தா சரி, ஒரு 2 ringgit 5 ringgit அப்படி இருந்தா வச்சு வாங்கலாம். 15 ringgit இதெல்லாம் நான் உனக்கு வேணா இந்தியாவில் வாங்கி தரேன். 15 ringgit நம்ம ஊரில் நான் உனக்கு வாங்கி தரேன். நம்ம ஊரில் கிடைக்காததுன்னா லபுபுமா, அதை வாங்கி தாமா எனக்கு. லபுபு இது எவ்வளோ? இதுவே 19 ringgit ஆண்டா. பார்த்தீங்களா கைஸ், ஒன்றுமே கிடையாது. இந்த பேக் வந்து 19 வெள்ளி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஊர் ரேட்டுக்கு இது அது ஓகே தான். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த ஊரோட எக்கானமிக்கு அது கரெக்டான ப்ரைஸிங் தான். ஏதாவது வாங்க போறியா மகன்? இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பொம்மைங்க எல்லாம் இருக்கு. இதுவே 49 ringgits போட்டுருக்கு பாப்பீஸ். ஆமா, சிங்கப்பூர்ல நம்ம எவ்வளவு வாங்கணும்? சிங்கப்பூர்ல டாலர்ஸ்ல வாங்கணும், $25 வாங்கணும். 1500 கிட்டத்தட்ட. அந்த ஒரு மினியான் பொம்மையா வாங்கித்தான்ட்டு இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பொம்மைகள்.
இங்கே பார்த்தியா சின்சான் வந்து லேடிஸ் கெட்டப்பில் இருக்குது. சின்சான் வந்து லேடிஸ் கெட்டப்பில் இருக்குது. சரி வா போவோம். ஓகே गाइस, அவ்வளோதான் गाइस. தேடுற மாதிரி இல்ல. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நாங்கள் மினியான் வாங்கினோம். ஒரு 6 months முன்னாடி ஒரு மினியான் வாங்கினோம். பாப் மார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு மினியானு, பேட்மேன், இந்த அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் கார்ட்டூனிஸ்டிக்காக இருக்குது, அனிமே டைப்பில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து லபுபுவோட கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு இருக்கோம். அது கொஞ்சம் ஃப்ரேம் மாட்டி வச்சோம்னா பேய் பொம்மை மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 750 meters கிட்ட திறக்கிறாங்க. 750 meters கிட்ட இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நாங்கள் மேபி ஒரு 100 meters வந்திருப்போம். 100 meters வந்திருப்போம். இன்னும் அந்த எண்டு வரைக்கும் போகணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்டு, ஒன் எண்ட் டு அனதர் எண்டு வந்து ஸ்ட்ரீட்டு. ஸோ இது வந்து நம்ம போயிட்டு அடுத்த ஷாப்பில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஸோ கைஸ் அடுத்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா இருக்கும்ல. இது பாரு இங்கே அது கீ செயினுங்க. இந்த மாதிரி இது மாதிரி இதில் வந்துட்டு மேக்னெட் நல்லா இருக்கும். இதோ பாருங்க மலேசியா. அதுதான். எப்படி இவ்வளோ பெருசு எதுக்கு? இதோ பாரு, இது டீசெண்டாக இருக்கு. சரி ஓகே. This is actually good. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? என்னடா ஸ்ட்ரீட் எங்க போகுது? எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? ஒரு 700-800 meters இருக்கும். அதனால வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பிரச்சனையே கிடையாது. இங்க போய் பேரம் பேசுவோமா ஏதாவது பொருள் எடுக்கணும். நீ ஏதாவது ஃபன் பண்ணணும்ன்றதுக்கு வந்து இது நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து கீ செயின். கீ செயின்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய நான் நோட்டீஸ் பண்ணதில் வந்து நிறைய வாட்ச் ஷாப்ஸ் தான் இருக்கு. பாருங்க, இங்கே மேக்னெட் ஷாப் இருக்கு. இங்க இது அதே மாதிரி தான். கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குறதே இப்போ வந்து ஒரு போராட்டமாக வச்சுருக்கோம். என்னத்தை வாங்கலாம் அப்படின்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், இந்த மாதிரி கொடுமை வந்து எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். என்ன கொடுமை அப்படின்னா தொண்டை வலி. எவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் தொண்டை வலியிலையும் நான் உங்களுக்காக விளாக் போட்டுட்ருக்கேன். இதுக்காகவே நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ கைஸ் ஒரு வழியாக ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு ஒரு மேக்னெட் வீட்டுக்கு வாங்கியாச்சு. 4 வெள்ளின்னு வாங்கியாச்சு. பரவாயில்ல, 4 வெள்ளி ஓகே தான். 10 சொன்னால 10 நம்ம அட்ராக்ஷன்ஸ்லாம் போன இடத்துல வந்துட்டு எவ்வளோ சொன்னாங்க? கிட்டத்தட்ட 25. வாங்காதீங்க, இங்க கம்மியா இருக்கு. நம்ம இங்க வந்து வந்தது வரமாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா வந்தோம்ல, வந்தது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலி. ஒரு வழியா கைஸ் இந்த எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சஃபகேட் ஆகும். ஆமா, பயங்கரமான கூட்டம். ஆக்சுவலா அந்த சைடு எண்ட்ல, ஆமா அந்த சைடு எண்ட்ல இருந்து இந்த சைடு எண்டுக்கு வரதுக்கு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes தேவைப்பட்டுச்சு. அரௌண்ட் 700 meters இருக்கும் இந்த இடம். ஃபுல்லாவே பேக்ஸ், ஷூஸ், சாக்ஸ், ட்ரெஸ். மினி டி நகர், மினி சவுகார் சாப்பாடு இடம் ஒன்று இருந்துச்சு. ஐயோ முடியல, அது அவ்வளோ மோசமா இருந்துச்சு. அழக்கூடாது. நீ அழுற? நீ தாதாடா டான் கேக் லீடர்.